ஹாய் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது கோவக்காய் சாதம். இந்த சாதம் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 250 கிராம் கோவக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்ல ஸ்லைஸாக குட்டி குட்டியாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா மெல்லிசாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அதோட பேன் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை போட்டுக்கொள்ளுறேன். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது 4 செத்தல் மிளகாவையும் சேர்த்துக்கொள்ளுறேன். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலர் நிறம் வர வரைக்கும் வறுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது பேன் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுறேன். அதோட சின்ன வெட்டி வச்சுருந்த கோவக்காயை போட்டுக்கொள்ளுங்க. எண்ணெய் கொதிச்சோன்னு போடுங்க. அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி கோவக்காய் கொஞ்சம் லைட்டாக சுருங்கி வர வரைக்கும் வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கொள்ளணும். இப்போ அதே எண்ணெயில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகை வெடிக்க விடுங்க. அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கொள்ளுறேன். அடுத்தது பாதி வெங்காயத்தை சின்ன ஸ்லைஸாக வெட்டி அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போது ஒரு செத்தில் சின்ன பிச்சு அதில் சேர்த்துக்கொள்ளுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி கொள்ளுங்க. வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலர் நிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கி கொள்ளணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி கொள்ளுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுது. அடுத்தது நான் வதக்கி வச்சுருந்த கோவக்காயை அதில் சேர்த்துக்கொள்ளுறேன். அதோட வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, செத்தல் மிளகாய், சின்ன சீரகம் எல்லாத்தையும் பவுடர் பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்கொள்ளுறேன். கோவக்காய் ரைஸ் நீங்கள் எந்த ரைஸ்லேயும் செய்து கொள்ளலாம், பசுமதி அரிசிலையும் செய்து கொள்ளலாம். அடுத்தது நான் பொன்னி அரிசி எடுத்து வேக வச்சு உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் அதில் சேர்த்துக்கொள்ளுறேன். உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா உப்பை பார்த்து குறைச்சி போட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லா கிரேவியும் அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லா பவுடர் மசாலா எல்லாம் சேர்ந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். ரைஸுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துருந்தா சேர்க்காதீங்க. இப்போ சூப்பரான சுவையான கோவக்காய் ரைஸ் ரெடி ஆகிட்டுது. என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.